ஹலோ கைஸ், நான் பவன். இது எலக்ட்ரிக் சிஸ்டம் யூடியூப் சேனல். இந்த நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராலிங் டிஸ்பிளே செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்க்ராலிங் டிஸ்பிளே செய்கிறதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் எல்இடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்ஜிபி எல்இடி வேணும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரிப் லைட் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா WS2812 அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்க கிடைக்கும். லோக்கல் ஸ்டோர்ஸில் அவ்வளோக்கா அவைலபிள் இல்லை. மேக்ஸிமம் இது ஆன்லைனில் தான் கிடைக்கும். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபோட இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபோட வாங்கிக்கோங்க, இல்லை இன்டோருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் வாங்கிக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக வாட்டர் ப்ரூஃப் இல்லாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இதாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் எல்இடின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பக்கத்துலேயோ ஒரு இதில் கட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த மாட்டில் தான் கட் பண்ணோம். நடுவில் கட் பண்ணிங்கன்னா எல்இடி லைட் போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம அட்ரினோ யூனோவை ஒரு கண்ட்ரோலராக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பவர் சப்ளைக்காக நான் ஒரு 5V 1.5 amps அடாப்டர் யூஸ் பண்ணுறேன். 5V 2 amp யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் கலரில் நான் ஒரு அக்ரிலிக் ஷீட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கார்ட்போர்ட் இருந்தால் கார்ட்போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அக்ரிலிக் ஷீட் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் லைட்டை இதில் ஒட்டணும். அதுக்கு முன்னாடி நான் 4 ஷீடும் 1 இன்ச்சுக்கு நான் ஒரு பார்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப் லைட்டை பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தள்ளி இங்கேருந்து இது வரைக்கும் ஒட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 37 LEDs இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்கள் லெங்க்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து லெஃப்ட் டு ரைட் 37 LEDs ஒட்ட மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி 8 ரூபா ஒட்ட போகிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்கும். ஸோ 37 LEDs கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை ஒட்டிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 37 LEDs இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கில் நான் இதை கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது கீழே அடுத்தர ஒட்டும் போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் தெரியும். ஸோ இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இந்த டைரக்ஷனில், அதாவது எப்படின்னா இந்த ஆரோ மார்க் இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி ஒட்டணும். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நான் மேலே இருக்கிற ரோக்கும் கீழே இருக்கிற ரோக்கும் 1 இன்ச்சு கேப் விட்டு ஒட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கும் ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது இதே நம்ம ட்ராக் அடித்து சால்டரிங் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் ஆரோ மார்க் காமிக்குது, இந்த இடத்துல இன்புட் ஆரோ மார்க் இருக்குது. இப்போ நம்ம இந்த 2த்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2த்தையும் நம்ம ஒயரை வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த ஒயர் வச்சு சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் இங்கே ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப்பாலேயே கிடைக்கும், சின்ன டப்பாவில், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிரிஞ்சில் வாங்கியிருக்கேன். இது வந்து சால்டரிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இதையும் நம்ம இங்கே வச்சு சால்டரிங் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இடத்தையும் நம்ம கரெக்டாக சால்டரிங் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இதோட ஸ்டார்டிங் சைடு, அதாவது இந்த இடத்துல தான் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இன்புட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி 3 ஒயர் அதே மாதிரி பெரிய லெங்க்த்தில் எடுத்திருக்கேன். ஸோ இன்புட்டுக்கும் நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயரை பாசிட்டிவுக்கும், டேட்டாவுக்கு ப்ரௌன் கலர் ஒயரையும், அண்ட் கிரவுண்டுக்கு பிளாக் கலர் ஒயரையும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மல் ஸ்ட்ரிப் லைட்டில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது பிக்சல் எல்இடி அப்படின்றதுனால இதில் 3 பாயிண்ட் இருக்கும், டேட்டா, பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ். ஸோ நம்ம இன்புட் இடத்துலையும் சால்டரிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம மிச்ச இடத்துலையும் எல்இடிஸை ஒட்டி இதே மாதிரி நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டு ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட்ஸை ஒட்டிட்டோம். ஒரு ஸ்ட்ரிப்புக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரிப்புக்கும் நான் நடுவில்
1 இன்ச் கேப் விட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இதோட இன்புட் கூட சேர்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இதோட அவுட்புட்டை இந்த ஸ்ட்ரிப்போட இன்புட் கூட சேர்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிப் லைட்ஸையும் இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஆரோ மார்க்கை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சால்டரிங் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அவுட்புட் ஆரோ மார்க் காமிக்குது. இதோட அவுட்புட் எடுத்து நான் இதோட இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இதோட ஆரோ மார்க் இங்கே அவுட்புட் காமிக்குது. ஸோ இதோட அவுட்புட் எடுத்து இதோட இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையோட கடைசியாக ஒன்று செக் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்போட ஆரோ மார்க் ரைட் சைடு பார்த்து இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்ட்ரிப்போட ஆரோ மார்க் லெஃப்ட் சைடு பார்த்து இருக்கணும். அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப்போட ஆரோ மார்க் ரைட், அதாவது ஒரு ஆரோ மார்க் இப்படின்னா ஒரு ஆரோ மார்க் இப்படி, நெக்ஸ்ட் இந்த ஆரோ மார்க் ரைட்னா இது லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம சால்டரிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்புட்காகவும் நம்ம 3 வயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம கண்ட்ரோலரான அட்ரினோ கூட இந்த வயரை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரினோவோட இந்த 3 வயரை கனெக்ட் பண்ணிடுவோம். அதாவது நம்ம ஸ்ட்ரிப்லைட் போர்ட்லேருந்து வர இந்த 3 வயரை கனெக்ட் பண்ணிடலாம். சில ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 5 வோல்ட், பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அண்ட் சென்டரில் இருக்கிற ப்ரௌன் கலர் வயர் பார்த்தீங்கன்னா டேட்டா வயர். ஸோ இது எப்படியே பின்னாடி திருப்பினீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம அடாப்டர் மாட்ட போகிறோம். ஸோ அதோட 3 பின்ஸ் இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேரெக்டாக நம்ம இந்த வயரை சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் வயரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணுறேன். தென் இதோட நெகட்டிவ் வயரை பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த பாயிண்டில் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் இதோட டேட்டா வயரை பார்த்தீங்கன்னா அடினோல் இருக்கிற ஏதோ ஒரு டிஜிட்டல் பின், நான் வந்து டிஜிட்டல் பின் 8ல் சால்டரிங் பண்ணுறேன். ஸோ இந்த 8th பின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டேட்டா வயரை சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க இதுக்கு நம்ம கோடிங் போட்டு பார்த்துருவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நம்ம டிஸ்பிளே இங்கே வச்சுருக்கேன். ஸோ அட்ரினோவை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஸோ பவர் சப்ளைக்காக நான் 5 வோல்ட் 1 ஆம்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணுறேன். சாரி 1.5 ஆம்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 5 வோல்ட்ஸ் 2 ஆம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் பவர் சப்ளையை இங்கே மாட்டிடுறேன். இன்னும் 2 நான் அட்ரினோவில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி நம்ம இந்த அட்ரினோவை லேப்டாப்பில் இந்த கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கான அட்ரினோ கோடிங். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே டூல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அடாஃப்ரூட் நியோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு லைப்ரரி வரும், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பண்ணாதவங்களுக்கு இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு காமிக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேயே அடாஃப்ரூட் நியோ பிக்சல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு லைப்ரரி வரும், இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூடவே அடாஃப்ரூட் ஜிஎஃப்எக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு லைப்ரரி வரும், இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த 3 லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பின் 8 அப்படின்னு கொடுத்துருப்போம், ஹேஷ் டிஃபைன் பின் 8 அப்படின்னு கொடுத்துருப்போம். இது எதுக்குன்னா நம்ம 8th பின்னில் மாட்டியிருக்கோம் டிஸ்பிளேவே, அதனால் பின் 8 அப்படின்னு கொடுக்குறோம். நீங்கள் வேறு பின்னில் மாட்டினீங்கன்னா அந்த இடத்துல வேறு பின் மாற்றிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பின் 6 அல்லது 7ல் மாட்டிங்கன்னா இங்கே என்ன நம்பர் மாட்டுறீங்களோ அதை மாற்றிக்கணும் இந்த மாதிரி. ஸோ 8ன்றதுனால நான் 8னே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 37,8 அப்படின்னு போட்டிருப்பேன். இந்த 37 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், அதாவது ரோவில் 37 LEDs இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி காலமில் 8 LEDs இருக்குது, அதாவது 8 ரோ மாட்டியிருக்கோம். ஸோ 8 ரோ மாட்டதுனால இங்கே 8 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணுமோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஹாப்பி பொங்கல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணதுனால நான் இங்கே ஹாப்பி பொங்கல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதை இங்கே மாற்றிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதில் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோட சேர்த்து
12 லெட்டர்ஸ் இருக்குது, 12 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 12 7ஆல் இன்டூ பண்ணணும். ஸோ அந்த 12 7ஆல் பெருக்குனா 84 கிடைக்கும். ஸோ அந்த 84 இங்கே போட்டிருக்கேன். இந்த 84 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பேஸ் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 10 லெட்டர் போடுறீங்கன்னா 10 × 7 70. ஸோ இங்கே 70 அப்படின்னு மாற்றணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெட்டர் சரியாக பிரிண்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் டிலே 70 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலிங் ஸ்பீடு. இந்த வேல்யூவை நம்ம கம்மியாக வச்சோன்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், ஜாஸ்தியாக வச்சோன்னா ஸ்லோவாக ஓடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை 100 அப்படின்னு வச்சேன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக ஓடும். இப்போ இதை நான் 17 வச்சேன்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கோடை நம்ம அப்லோட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போர்ட் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இப்போ அப்லோடு கொடுக்குறேன். ஸோ அப்லோடு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் கம்பைல் ஆகும். இப்போ உங்கள் கோடில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே காமிச்சு கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. நம்ம டிஸ்பிளேலையும் டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. உங்களுக்காக நான் இப்போ ரூமோட பிரைட்னஸை குறைச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா கிளியராக தெரியும். இன்னும் கிளியராக தெரியணும்னா இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்ட் அக்ரிலிக் ஷீட்டை மாட்டணும். அதாவது மில்கி ஒயிட் அக்ரிலிக் ஷீட்டை மாட்டணும். இதை மாட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக தெரியும். வாங்க இதை நம்ம இப்போ மாட்டிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அவுட்புட் ஒயர் வெளியில் இழுக்காமல் இருக்கிறதுக்காக ஹார்டில் வச்சு இந்த மாதிரி ஒட்டி சீல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சீல் பண்ணிட்டோன்னா இந்த ஒயர் வந்து நமக்கு நகராமல் ஒரே இடத்துல உட்காந்துரும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இபிக்கு யூஸ் பண்ணுற இந்த ஒயர் சேனல் இருக்குது, பழைய ஒயர் சேனல் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் சேனலை இந்த மாதிரி நம்ம சைடில் பார்டராக அதாவது ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஒயர் சேனலை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சால்ட்ரிங் வச்சு ஹோல்ஸ் போட போகிறோம். சரிங்களா? ஸோ ஹோல்ஸ் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ட்ரில்லர் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா நீட்டாக ஹோல்ஸ் வரும். என்கிட்ட ட்ரில்லர் இல்லாதனால நான் சால்ட்ரிங் வச்சு ஹோல்ஸ் போடுறேன். ஸோ மெதுவாக இந்த மாதிரி சால்ட்ரிங் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 2 லேயர்லேயும் ஈவனாக ஓட்டை விழுந்துடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா ஷீடும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டேன் சால்ட்ரிங் வச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நட் அண்ட் போல்ட் வச்சு நம்ம இதை லாக் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வாஷர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ. இந்த மாதிரி நம்ம ஒரு நட்டையும் வாஷரையும் வச்சு இந்த சைடு போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட்டை வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணோம்னா லாக் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஷீடும் டைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கடைசியாக இந்த ஒயர் சேனலோட கேப்பை வச்சு நம்ம எல்லா சைடும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராலிங் டிஸ்பிளே ரெடி பண்ணிட்டோம். வாங்க இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அட்ரினோக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.